I am, empty-handed but alive in your hands. We sing in majesty, majesty. Forever I am changed by your love, in the presence of your majesty. கல்வாரி சிலுவை என்னை கண்டதே, கல்வாரி அன்பு என்னை மீட்டதே. மாட்சிமை, மாட்சிமை. உம் கிருபை என்னை அழைத்து கொண்டதே, உம் பிரசன்னத்தால் மூடி கொண்டிரே. Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். தேவன் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆம், அவர் ஜெயத்தை கொடுப்பதற்காகத்தான் சிலுவைக்கு கடந்து போனார். வேதம் சொல்கிறது, சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியை நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அனுபவமாய் அவர் மாற்றும்படி விரும்புகிறார். இந்த மாதம் தேவன் சிலுவையில் எடுத்த வெற்றியை நாம் தியானிக்கப் போகிறோம். ஆம், ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவை காட்சியை தியானிக்கும் பொழுது, சிலுவை குறித்து சிந்திக்கும் பொழுது ஒரு காரியம் நம் நினைவுக்கு வருகிறது. அது என்ன? தேவனுடைய வெளியேற பெற்ற அன்பு. அந்த அன்பினின்று புறப்பட்டு வருகிற ஒரு அழைப்பு. ஆம், சிலுவையை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் உன்னை இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று தேவன் நம்மிடத்தில் பேசுவது போல இருக்கிறது. வேதம் சொல்கிறது, ரோமர் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8 வசனங்கள். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Romans 5:7 and 8. For scarcely for a righteous man will one die, yet perhaps for a good man someone would even dare to die. But God demonstrates his own love toward us in that while we were still sinners, Christ died for us. பாருங்கள் பிரியமானவர்களே, சிலுவையை பார்க்கும்போது, கல்வாரியின் அன்பை பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது, நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம், நான் பாவியாய் இருக்கும் பொழுது என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க பரிசுத்தமுள்ள தெய்வம் பரிகாரமாய் என் பாவத்தை சிலுவையிலே சுமந்து இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தாரே, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே. அது அவர் எனக்கு கொடுத்த வெளியேற பெற்ற அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பின் அழைப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருக்கே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். அவருக்கே எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன் என்று சொல்வோம். இந்த மாதம் முழுவதும் அவருடைய கல்வாரின் அன்பை நினைத்து அவரை மனதார மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 150 2ஆம் வசனம், அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். Psalm 152. Praise him for his mighty acts, praise him according to his excellent greatness. ஆம், அவர் சிலுவையிலே காண்பித்த அவருடைய அன்பை நினைத்து அவரை மனதார ஆராதிப்போம். அவருக்கு எல்லா கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். மாட்சிமை அவருடையது. ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவை, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாகி ஒவ்வொருவரோடு நானும் இணைந்து வருகிறேனப்பா. கல்வாரியை பார்க்கும் பொழுதெல்லாம் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு அன்பின் அழைப்பு வருகிறது. நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுது நீர் மரித்தீர். நாங்கள் தகுதியில்லாத போது நீர் எங்களுக்கு தகுதியை உண்டாக்கும்படி உம்மை தியாக பலியாய் ஒப்புக் கொடுத்தீர். அந்த அன்பை நினைவு கூறுகிறோம். அந்த அன்பினால் நிறைந்து நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை ஆராதிக்கிற ஒரு இருதயத்தை தாரும். எப்பொழுதெல்லாம் நாங்கள் ஆராதிக்க வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் கல்வாரின் அன்பை நினைவு கூற எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.